தேவையில்லாத காரியத்திற்காக சில மனிதர்கள் உங்களை தூசிக்கிறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, வார்த்தையினால கொல்றாங்களா? சோர்ந்து போயிடாதீங்க. பைபிள்ல சீமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அந்த நாட்டினுடைய ராஜா கிங் டேவிட்டை பார்த்து அவன் தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தான். தாவீது நினைச்சிருந்தா அப்பயே அவனை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனா தாவீது ஒரு வார்த்தை சொன்னா, இதை கர்த்தர் பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார், அதனால நான் கேட்டுக்கிறேன், அவனை எதுவும் செய்யாதீங்கப்பா அப்படின்னு தம் கூட இருந்தவங்களை பார்த்து சொன்னான். ஒருவேளை நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அந்த தாவீத கல்லெடுத்து வீசினானா, மண்ணை வாரி இறைச்சானா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசினானா? ஆனாலும் இந்த தாவீது சொன்னா, கர்த்தர் அவனுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார், அவன் பேசட்டும், ஆமா இதை நம்ம கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இப்படித்தான் சொல்றாரு. அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, இவன் அமைதியா இருந்ததுனால ஆண்டவர் அதுக்கு சரி கட்டினார். என்ன நடந்தது தெரியுமா? யாரு இவனை தூசிச்சானோ, யாரு இவன் மேல கல்லெறிஞ்சானோ, அவனே இவன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்கிறான். ஒருவேளை நீங்க மற்றவங்க பேசும்போது அமைதியா இருந்தீங்க, நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க, நீங்களும் அவங்களை ஏளனமா பேசாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவங்க உங்ககிட்ட வரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரை, உடைய சமூகத்துல வருகிறோம். சில நிந்தையான அவதூறான பேச்சுகளை கேட்கும் போது என்னுடைய இருதயம் ரொம்ப பாதிக்கப்படுதுப்பா. அப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவருடைய மனதை, அவருடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்கள் நிந்திக்கப்பட்ட நிந்தனைக்கு பதிலாக தேவன் நன்மையை சரி கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போயிடாதீங்க, நன்மைகளை சரி கட்டுகிற ஆண்டவர் உங்க கூட. காட் பிளஸ் யூ.